நவீன மருத்துவ முறையில் நாம் உட்கொள்ளும் மருந்துகள் அனைத்துமே நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள். எனவே நம் பாரம்பரியமான மருந்துகளை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிவதை வேர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மூலிகை. 2 வகையான சிவதை வேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கருப்பு நிறமான ஒன்று, வெண்மை நிறமான ஒன்று. கருப்பு நிறமான ஒன்று மிக அதிக வீரியம் உடையது அப்படின்னு சொல்லுவோம். வெண்மை நிறமான ஒன்று வீரியம் உடையது தான், பட் மிகப்பெரிய அளவில் வீரியம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக 2 வகையான சிவதை வேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் மலமிளக்கின்னு சொல்லுவோம். மோஷன் போகாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் சிவதை வேர் தான். பொதுவாக பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த சிவதை வேரை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் கிடையாது. சிவதை வேரை சுத்தப்படுத்தி அதன் பிறகு தான் மருந்துக்கு பயன்படுத்துவோம். சுத்தப்படுத்துறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இட்லி சட்டி எடுத்து அதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் வச்சுட்டு சிவதை வேறு அது மேலே வச்சு நல்லா ஒரு மைல்டு ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அதை தொடர்ந்து வேக வைக்கணும். வெந்த அந்த சிவதை வேரை வெந்நீரில் வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு எடுத்து வெயிலில் காய வைத்து அதன் பிறகு அதை பொடியாக்கி மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஸோ இந்த வாய்வு தொந்தரவுகள் சொல்லக்கூடிய பிரச்சனை, எனக்கு நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது, நான் ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னா காலை சாப்பிட்ட உணவு இரவு வரையிலும் எனக்கு செரிக்காமல் வயிற்றிலே இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட வேலை செய்யவே முடியல, வயிறு பானை போல் வீங்க ஆரம்பிக்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பொதுவாக நமக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்கலாம் அதுக்காக ஆன்டாசிட் மற்றும் பேண்டாசிட் சம்மந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது அதோடைய மிகப்பெரிய பக்க விளைவாகவே கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்துவதுன்னு கேட்டிங்கன்னா, சுத்தி செய்யப்பட்ட இந்த சிவதை வேரை ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு எடுத்து இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே வாயிலிருந்து மோஷன் போகக்கூடிய மலப்புழை வரையில் இருக்கக்கூடிய எல்லா அமிலத்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை விட்டு வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும். அமிலத்தன்மை உடலில் குறைந்து ஆல்கலானிட்டின்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை அதிகமாகும் போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆல்கலைன் டயட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. இந்த ஆல்கலைன் டயட்டுடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பாக்டீரியாவும் இந்த ஆல்கலைன் என்விரான்மெண்ட்டில் வாழ முடியாது, எந்த வைரஸும் ஆல்கலைன் என்விரான்மெண்ட்டில் வாழ முடியாது, ஏன் உடலிலேயே உருவாக்குகின்ற புற்றுநோய் திசுக்கள் கூட ஆல்கலைன் என்விரான்மெண்ட்டில் வாழ முடியாது. இதுதான் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறது. இதை தான் பல 100,000 வருடங்களுக்கு முன்பே நம்ம உணவு முறையில் கண்டுபிடிச்சோம். நம்ம உணவு முறையில் நம்ம உபயோகப்படுத்துகின்ற புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பாவற்காய், கோவைக்காய், முள்ளங்கி இவை எல்லாமே ஆல்கலைன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். ஏன் எலுமிச்சஞ்சாறில் தேன் கலந்து தண்ணீர் கலந்து குடிப்பது கூட ஆல்கலைனிட்டி அதிகப்படுத்துவதற்கு நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஆல்கலானிட்டி அதிகமாக இந்த சிவதை வேரில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ வாய்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ குடல் புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதுவுமே இல்லாமல் உடலில் நல்ல பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். 2வது பார்த்திங்கன்னா, இந்த சிவதை வேருடைய இன்னொரு முக்கியமான குணம் ஈரல் செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய லிவர் ஃபெயிலியருக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஈரல் செயல் குறைபாடு ஏற்படும் போது வயிறு மட்டும் பானை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கிட்டே இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது போகும்போது மூச்சு விட முடியாது, நுரையீரல்லாம் தண்ணி போக ஆரம்பிக்கும், கை கால்கள்லாம் வீங்க ஆரம்பிக்கும், உடல் முழுவதும் கருமை அடைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு போய் மருத்துவமனையில் நம்ம என்ன சிகிச்சை எடுத்தாலும் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஆரம்ப நிலைமையில் இருக்கும்போது இந்த சிவதை வேரை ஒரு 1/2 தேக்கரண்டி மட்டும் காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி வெறும் வயிற்றில் அப்படின்னு தினசரி ஒரு உபயோகமாக வைத்து கொண்டாலே ஈரலுடைய அந்த தேவையற்ற நச்சுப் பொருட்கள் உடலை விட்டு வெளியேறுவதற்கு இது ரொம்ப நல்லா உதவி செய்யும். அதே போல் உடலில் ஆல்கலைனிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யும். ஸோ இது ரெண்டும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஈரல் செயல்பாடு ரொம்ப வேகமாக கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் ஈரல் நோயுடைய தாக்கம் மிக வேகமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சிவதை வேர் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்சுலின் தேவை அப்படிங்கிறது மிக மிக அதிகம்னு சொல்லலாம்.
தேவைப்பட்டால் இன்சுலின் ஊசியை போட்டுக்கொள்ளக்கூடிய வழக்கம் கூட இப்போ சமீப காலத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்சுலின் தேவையை குறைப்பதற்கு, இன்சுலின் சம்பந்தப்பட்ட பொருட்களை உடலில் அதிகப்படுத்துவதற்கு இந்த சிவதை வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்சுலின் போட்டுட்ருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னா, வயிறு மட்டும் எனக்கு பெருசாகுது, என்னோடய எடை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது அப்படிம்பாங்க. இன்சுலின் போட்டுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்கிள் மாதிரி அது. உடல் எடை குறைவாக இருக்கும், இன்சுலின் போட ஆரம்பிப்போம், உடல் எடை அதிகரிக்கும். அப்போ இன்சுலின் பத்தாது, இன்சுலின் அளவு அதிகமாக்கப்படும், மீண்டும் உடல் எடை அதிகரிக்கும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகும்போது இன்சுலின் நம்ம உடம்புல வேலை செய்ய முடியாமல் போகும். எப்படி இந்த சைக்கிளை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுடைய எடையையும் குறைக்க வேண்டும், இன்சுலினுடைய தேவையையும் குறைக்க வேண்டும், சர்க்கரையுடைய அளவையும் குறைக்க வேண்டும். அப்படின்னும்போது அதற்கு இந்த சிவதை வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. குறிப்பாக கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய சிவதை வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த சிவதை வேருடைய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது மிக வேகமாக உடலுடைய எடையும் உடம்புக்கு தேவையான இன்சுலின் அளவில் ஒரு சுரப்பில் ஒரு அதிகரிப்பும், அதே போல் சர்க்கரையுடைய அளவும் மீண்டும் நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இன்சுலின் செயற்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த சிவதை வேர். இன்றைக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல அரிப்பு, முகமெல்லாம் கருப்பாயிடுச்சு, கால்கள் அரிப்பு ஏற்படுகிறது, நிறைய புண்ணு இருக்குது, குழந்தைகளுக்கு சொறி சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவது. என்ன பண்ணுறது? இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் அந்த இடத்துல தேவை. இரத்த சுத்தியை உண்டாக்கி உடலை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய தோல் பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருள் இந்த சிவதை வேர். குழந்தைகள் அப்படின்னு வரும்போது 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து கொடுத்தா போதும். ஒரு சிட்டிகைங்கிறது 250 300 மில்லிகிராம் அளவுக்கு தான் இருக்கும். அதை ராத்திரி படுக்கும்போது தேனிலோ அல்லது வெந்நீரோ அல்லது பால்லையோ கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். பெரியவர்கள் அப்படின்னு வரும்போது ஒரு தேக்கரண்டி, அதாவது ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு இரவு படுக்கும்போது எடுக்கணும். ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே அடுத்த நாள் காலையிலேருந்தே மோஷன் போகும்போதே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். யூரின் அவுட்புட்லேயும் தேவையற்ற கழிவுகள் போக ஆரம்பிக்கும். ஒரு 2 அல்லது 3 மாதம் கழித்து பார்த்தா தோலுடைய தன்மை, தோல் வளருகின்ற தன்மையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த சிவதை வேர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, சிவதை வேரை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய ஆல்கலானிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், இன்சுலின் அதிகமாகின்ற தேவையை குறைப்பதற்கும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறிப்பாக தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குறைப்பதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில சமயம் நாம் பத்திரிகைகளில் வேடிக்கையாக படிக்கக்கூடிய சில செய்திகள், அவற்றை சற்றே சிந்தித்து பார்த்தால் அதற்குள் நம்முடைய இன்றைய நவீன வாழ்க்கை முறை தொடர்பான பல விசித்திரமான அல்லது நாம் சிந்திக்க வேண்டிய பல செய்திகள் அதற்குள் ஒளிந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். படிப்பதற்கு அவை சுவாரஸ்யமாக இருந்தால் கூட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்பது உண்மையிலேயே நாம் ஆராயப்பட வேண்டியவை என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி பார்க்கிற போது சமீபத்தில் ஒரு சம்பவம், சென்னையில் ஒரு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டோ அல்லது எரிபொருள் தீர்ந்து போனதாலோ அல்லது பருவநிலை மாற்றங்களினாலோ அந்த விமானம் சென்னையில் தரையிறக்கப்படவில்லை. மாறாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையே நடந்த சண்டை காரணமாக அவற்றை விமான நிலைய ஊழியர்களால் சமாளிக்க முடியாததால் அவர்களை விமான நிலையத்தில் இறக்கி விடுவதற்காக அந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் இறக்கப்பட்டது என்பதை உங்களால் யோசிக்க முடிகிறதா? இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடக்கத்தான் செய்கின்றன. அதாவது தோஹா நாட்டிலிருந்து வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் இந்தோனேஷியாவில் உள்ள தீவான பாலி தீவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே அந்த விமானத்தில் வந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு சண்டை ஏற்படுகிறது. அது என்னவென்றால், அவருடைய கணவர் அவர் விமானத்தில் குடிபோதையில் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது மனைவி அவருடைய செல்ஃபோனை எடுத்து தூங்கி கொண்டிருந்த தன்னுடைய கணவனுடைய கைரேகை பதிவை அதன் மேல் வைத்து, அதாவது
அந்த பாஸ்வேர்டு என்று சொல்வார்கள், அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வைத்திருப்பார்கள். விழித்திரையில் கூட வைத்திருப்பார்கள், சிலர் எண்களாக வைத்திருப்பார்கள், நம்முடைய கைரேகை பதிவில் வைத்திருப்பார்கள். அவருக்கு தெரியாமல் அவருடைய கைரேகையை தூக்க கலக்கத்தில் அவருடைய கணவருடைய ஃபோனில் வைத்து அவர் அதை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்க்கிற போது அவர் விரும்பத்தகாத சில செய்திகளும் படங்களும் அதில் இருக்கின்றன. உடனே விமானத்திலேயே அதை ஒட்டி அவர்கள் 2 பேருக்கும் இடையே கடுமையான தகராறு எழுகிறது. ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு சண்டை போடுகிற அளவிற்கு அந்த சண்டை விமானத்திற்குள் நடக்கிறது. விமான நிலைய ஊழியர்களாலோ சக பயணிகளாலோ அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி கட்டுப்படுத்த முடியாத சூழலில் தான் அருகில் அவர்கள் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த அந்த திசைக்கு அருகில் எந்த விமான நிலையம் இருக்கிறது என்று பார்த்து சென்னை விமான நிலையத்தினுடைய அனுமதியை பெற்று அங்கு விமானத்தை தரையிறக்கி அவர்களை இறக்கிவிட்டு பிறகு அந்த பாலித்தீவை நோக்கி அந்த விமானம் செல்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு விமானத்தில் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இங்கே பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது போன்ற சண்டை சச்சரவுகள் ஒரு கணவன் மனைவிக்கிடையே அல்லது நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பேருக்கிடையே எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எந்த சூழ்நிலையிலும் வரலாம். அதற்கு விமானம் என்பதும் ஒரு விதிவிலக்கு அல்ல. அப்படி ஏனென்றால் நிறைய பேர் கடை வீதிகளில் சண்டை போடுவதை பார்த்திருக்கிறோம், பேருந்துகளில் சண்டை போடுவதை பார்த்திருக்கிறோம், ஏன் நடுத்தருவில் கூட நின்று ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சண்டை போட்டு கொண்டிருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த செய்தி என்பது இதற்குள்ளாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது. அதுதான் இன்னொருவருடைய அந்தரங்கம் தொடர்பானது. பொதுவாக நாம் நாட்டிலே ஒரு அரசாங்கத்திற்கு தனிமனிதருடைய அந்தரங்கத்தை மீறுவதற்கு உரிமை கிடையாது. அந்தரங்கம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒன்று என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆதார் அட்டை போன்ற விஷயங்கள் கூட அதை வலியுறுத்துகிறோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட 2 பேர்களுக்கு இடையில் வரக்கூடிய உறவு, அது ஒரு காதலாக இருக்கலாம், ஆண் பெண் உறவுகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம். ஒருவருடைய அந்தரங்கத்திற்குள் ஒருவர் எந்த அளவிற்கு நுழையலாம் என்பது குறித்து நமக்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்திய சமூகத்தில் மட்டுமல்ல, உலக சமூகத்தில் எங்குமே அப்படிப்பட்ட வரையறைகள் இருக்கிறதா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒருவரை நாம் நேசிக்கிறோம் அல்லது ஒருவரோடு நாம் ஒரு உறவில் இருக்கிறோம், நாம் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறோம் என்றாலே கணவனுக்கு மனைவியினுடைய அனைத்து விஷயங்களையும் தெரிய வேண்டும், மனைவிக்கு கணவனுடைய அனைத்து விஷயங்களும் தெரிய வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு விதிக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது 2 பேர் ஒரு நெருங்கிய காதலர்களாக இருக்கலாம், சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். அவர்களுக்கு இடையிலான உறவில் 1000 ஒரு ஒத்த கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் 2 பேருமே தனித்தனி மனிதர்கள், தனித்தனி உலகங்களில் வாழக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் வேறு வேறு இடங்களில், வேறு வேறு மனநிலைகளில், வேறு வேறு சூழல்களில் உருவாகி வந்தவர்கள். அவர்கள் புழங்கக்கூடிய உலகமும் கூட வேறு வேறானது. அப்பொழுது ஒரு மனைவிக்கு ஒரு தனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கலாம், அல்லது ஒரு கணவருக்கு தனக்கு தெரிந்த ஒரு சிநேகிதி இருக்கலாம். இது எல்லாமே இன்றைய உலகத்தில் தவிர்க்க இயலாத ஒரு நியதிகளாக மாறிவிட்டன. அதே போன்றுதான் காதல் போன்ற விஷயங்களிலும். ஆனால் நாம் கொள்கிற ஒரு உடைமை மனோபாவம் காரணமாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒருவரை முழுமையாக நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், முழுமையாக அவருடைய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லது ஒருவர் தன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்லவில்லை என்றால் அவர் தன்னை ஏமாற்றுகிறார் என்று நினைக்கிறோம். இப்படி நினைப்பது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய மன நெருக்கடியை உண்டாக்குகிறது. அந்த மன நெருக்கடியின் காரணமாக ஒருவரை ஒருவர் தொடர்ந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம், கண்காணிக்க ஆரம்பிக்கிறோம், அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அவருடைய செல்போனை திறந்து பார்ப்பது, அவருடைய மின்னஞ்சலை திறந்து பார்ப்பது, அல்லது அவரிடம் நடவடிக்கைகளில் வித்தியாசம் இருக்கிறதா என்று சந்தேகிப்பது. இதை பெண்களிடம் ஆண்களும் செய்கிறார்கள், ஆண்களிடம் பெண்களும் செய்கிறார்கள். இப்படி செய்வதன் மூலமாக, அதுவும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இன்றைக்கு ஏராளமான உறவுகளும் நட்புகளும் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நிலவக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறிய விஷயம் கூட பூதாகாரமாக தெரிவதும், அல்லது ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண நட்பு கூட ஒரு பிரம்மாண்டமான உறவாக காட்சியளிப்பதும் இன்றைக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு வரக்கூடிய நிறைய விவாகரத்து வழக்குகள், மனமுறி வழக்குகளை பார்த்தால் பெரும்பாலும் அது இந்த டிஜிட்டல் ஊடகங்களில் பார்க்கிற சில விஷயங்கள், அதன் மூலமாக அவர்கள் உணர்கிற சில விஷயங்களின் மூலமாகத்தான் அது வருகிறது. ஆகவே நாம் ஒரு விதத்தில் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஒருவர் அந்தரங்கத்திலிருந்து இன்னொருவர் சற்றே விலகி இருப்பது, அவர்கள் தனிப்பட்ட ஒரு மனிதர்கள், அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் அவர்களுக்கு பல உரிமைகள், தனிப்பட்ட உரிமைகள் இருக்கின்றன என்பதை நாம் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் இப்பொழுது பார்த்த இந்த விமான சம்பவத்தில் போல நாம் முடிவற்ற சண்டைகளும் முடிவற்ற சந்தேகங்களும் மோதல்களும் தான் வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம். விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை பார்த்தீங்கன்னா மழைக்கால நோய்கள், குறிப்பாக தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல், அது தொடர்பான மரணங்கள். ஒரு மருத்துவராக நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த மாதிரி மழைக்காலத்தில் அதிகமாக பரவக்கூடிய நோய்னாக்க டெங்கு காய்ச்சல் பரவும். ஏன்னா டெங்கு காய்ச்சல் இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய தண்ணீர்னால ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஜாமான் மற்ற பொருட்களில் தண்ணீர் சேகரிக்கிறப்ப அதில் இந்த கொசு ஏடிஸ் ஏஜிபிடி கொசு முட்டையிட்டு அது பல்கி பெருகி அதன் மூலம் கொசுக்கள் அதிகமாகி டெங்கு காய்ச்சல் பரவதுக்கான சூழல் ஏற்படுகிறது. அதேபோல் இந்த மழைக்காலத்தில் வேறு சில நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு. பொதுவாக பன்றி காய்ச்சல் அதிகரிக்கும். அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி, காலரா, டைஃபாய்டு, அதேமாதிரி மஞ்சக்காமலை A, E, F போன்ற பல்வேறு மஞ்சக்காமலாம் பரவது வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக குடல் புழுக்கள் வரது வாய்ப்பு இருக்குது. இப்போ மழைக்காலத்தில் குழந்தைங்கள்லாம் அந்த சேறு சகதிமார்களுக்கு தண்ணி நடப்பாங்க. அது மூலமாக குடல் புழுக்கள் வரது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எலிக்காய்ச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தங்கியிருக்கு. அப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்க எலியுடைய யூரின் அதில் இருந்துச்சுனாக்கா அது மூலமாக அந்த எலிக்காய்ச்சல் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடிக்கிற தண்ணீருக்கான குழாயோட கழிவு நீரும் கலக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். அதன் மூலமாக பல்வேறு நோய்கள் பரவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்போ இதை முன்கூட்டியே தடுப்பதற்கான திட்டமிட்டு செயல்படுவதில் அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுன்னு சொல்லலாம். இந்த மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி இருக்கிறது. அதுக்கான கடந்த 6-7 மாதமாக தமிழ்நாட்டில் நிலவிய கடுமையான வறட்சி, அதன் காரணமாக ஏற்பட்ட தண்ணீர் பற்றாக்குறை, அந்த குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்கு அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக சாதாரண தாய்மார்களும் சாதாரண மக்கள் என்ன பண்ணாங்கனாக்க 10 நாள் 15 நாள் வரையுமே தண்ணீரை பிடிச்சி வச்சு அதை சேமித்து வச்சுருந்தாங்க. இதன் காரணமாக அது டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய இந்த ஏடிஸ் ஈஜிப்டி இந்த கொசு நல்ல தண்ணீரில் தான் பரவும். ஆனால் உலக நலனுடன் போன்ற அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு டெங்கு காய்ச்சலை பாதிக்கப்பட்ட நோயாளி இருந்தாங்கனாக்க 300 மடங்கு அதிகமாக அதனால் பாதிக்கப்பட்ட நோயாளி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணிக்கையில் பார்க்குறப்ப லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் இறந்துருக்காங்க. ஆனால் அரசாங்கம் இன்றைக்கி அதை மறுக்கிறது. மத்திய குழுவில் பாட்டு போனாங்க. ஆனால் மத்திய குழு பார்த்தீங்கன்னா மத்திய குழு ஏதோ நிதி பெறணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. ஒரு 256 கோடி ரூபா நிதி கொடுக்கணும். இதுவரைக்கும் எந்த விதமான நிதியம் கொடுக்கல. நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதுக்கு காரணமே நாங்கள் நிதியை வாங்குறதுக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் டெங்கு காய்ச்சல் இவ்வளவு பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டு வந்தாலும் கூட மத்திய அரசுகிட்ட இல்லை மத்திய அரசில் கோரிக்கை வைத்த போது எந்த விதமான நிதியும் வழங்கலை. அதை பற்றி இந்த அரசு வாயை திறக்க மாட்டேங்குது. பாதிக்கப்பட்டவங்க எந்த ஒரு நிவாரணம் இல்லை, தரமான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் அதிகமாக இந்த ஆண்டு இருந்தது என்பது வருத்தமான விஷயமா இருக்கிறது. இந்த இறப்பு விகிதம் எனும்போது இந்த மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக தினந்தோறும் டெங்கு மரணங்கள் எத்தனை என்று நிறைய செய்திகள் கொண்டிருந்தன. அரசு தரப்பில் மறுப்பு தான் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மழைக்காலம் இப்போ பார்த்தீங்கன்னா முழு வேகத்துடன் மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மழை தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இப்போது டெங்கு பாதிப்பு எப்படி இருக்கிறது? இப்போ மழைக்காலத்துக்கு பிறகு தற்காலிகமாக டெங்கு காய்ச்சல் பரவல் குறைவாக இருக்கும். ஏன்னாக்க அந்த தண்ணீர் நல்லா ஓடுகின்ற தண்ணீரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தேங்கி இருக்கிற தண்ணியெலாம் அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி கொட்டாங்கச்சி, இந்த பிளாஸ்டிக் ஜாமான் தேங்கி இருந்த தண்ணியெலாம் அடிச்சுட்டு போயிருக்கும். அப்போ அந்த கொசு புழுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதனால் தற்காலிகமாக ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் மீண்டும் இந்த மழை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக திரும்ப சேமித்திருக்கக்கூடிய இல்லை தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் மூலமாக பள்ளி பிறகு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தடுப்பதற்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசிட்ட இல்லை. இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க ஊழியர் பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்கிறது. அரசு போதிய ஊழியர் நியமிக்கலை. ஒரு 10,000 பேர் அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த டெங்கு ஒழிப்பு பணியில் இன்றைக்கி ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வேறு பணியிலையும் திருப்பி விட்டுருக்காங்க. அப்போ அதில் மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது. அப்போ இந்த டெங்கு காய்ச்சல் பரவல் மிகவும் தீவிரமான வாய்ப்பு இன்னொரு 10-15 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் முன்கூட்டியே ஊழியர்களை நியமிக்கணும். அதே போலவே மிக முக்கியமானனாக்க போதிய அளவிற்கு தரமான சிகிச்சை வழங்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெங்கு காய்ச்சலால் கேரளாவில் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாலும் கூட இறப்பு விதம் குறைவு தான். ஆனால் தமிழ்நாட்டில் இறப்பு விதம் அதிகம்னாக்க
அவங்களுக்கு தரமான இலவச சிகிச்சை வந்து உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதான் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணமாக மிக முக்கியமாக செவிலியர் பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் பொறுத்தவரையில் ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வந்து ஒரு செவிலியர் இருக்கானாக்க ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் வேணும். அப்போ 3 ஷிஃப்ட்டுங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நோயாளிக்கு 3 செவிலியர் வேணும். எந்த ஐசியூலையுமே அந்த மாதிரி கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல்வேறு பொதுவான வார்டில் வந்து 8 நோயாளிக்கு ஒரு செவிலியர் வேணும். அந்த மாதிரி எந்த இதுலையுமே இல்லை. அப்போ இந்த செவிலியர் கண்காணிப்பு, செவிலியுடைய அந்த நோயாளியை வந்து பார்த்து கொள்கின்ற இதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி போதிய அளவுக்கு வந்து தரமான சிகிச்சை கிடைக்காத காரணம் போதிய மருத்துவர்கள் இல்லை. அப்போ கோரிக்கை வைக்கிறோம், ஆனால் அந்த அரசு வந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டேங்குது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து என்ன செய்யலாம்னாக்கா தற்காலிக மருத்துவமனையில் அதிக இடங்களை உருவாக்கலாம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. கடந்த காலங்களில் அந்த மாதிரிலாம் பல மாநிலங்களில் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து சூரத்தில் வந்து நிமோனிக் பிளேக் பாதிக்கப்பட்ட பொழுது இராணுவ மருத்துவர்கள்லாம் வர வச்சாங்க, தற்காலிக மருத்துவமனைலாம் உருவாக்கினாங்க, சிகிச்சையெல்லாம் வழங்கினாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் சொன்ன யோசனை வந்து அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அரசு மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு வந்தாக்க நோயாளிகளை அட்மிட் பண்ணுற அளவுக்கு கட்டமைப்பு வசதியே இல்லை. அப்போ நோயாளிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிளேட்லெட் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த தட்டணுக்கள் குறைந்தாக்க ரொம்ப குறைவாக இருந்தால் அட்மிட் பண்ணுறாங்க, வேறு காம்ப்ளிகேஷன் இருந்தால் அட்மிட் பண்ணுறாங்க. சாதாரண காய்ச்சல்னா அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் காய்ச்சல் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பல பேரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த டெங்கு காய்ச்சலால் வரக்கூடிய பாதிப்பில் இந்த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், இரத்த கசிவு நோய், அதுபோல் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம், டெங்கு அதிர்ச்சி நோய் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் எப்போ வரும்னாக்க அந்த காய்ச்சல் குறைந்த பிறகு தான் வரும். அப்போ காய்ச்சல் வந்து சரியாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் வருகின்ற பொழுது, தீவிரமான காம்ப்ளிகேஷன் வருகின்ற பொழுது அவள் வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்போ நோயாளி இறப்பு இது அதிகமாக இருக்குது. அப்போ இதிலெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல்வேறு நாடுகள் வந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, புதிய முறைகளில் கடைபிடிக்கிறாங்க. அப்போ அதை பற்றிலாம் தமிழக அரசு வந்து எந்த விதமான கவனத்தையும் அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. இதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகளில் வந்து தடுப்பூசி கூட பயன்படுத்துகிறாங்க. ஏறத்தாழ ஒரு 18 நாடுகளில் வந்து டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசி வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நிறுவனம் அந்த டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அது வந்து லேட்டஸ்ட்டு ஆவணங்களில் கூட டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்கனாக்கா மருத்துவ டெக்ஸ்ட் புக்கில் 65 விழுக்காடு அளவிற்கு அது பாதுகாப்பு கொடுக்குது, வராமல் தடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பற்றி இந்திய அரசும் அக்கறை செலுத்தவில்லை, தமிழக அரசும் அக்கறை செலுத்தவில்லை. எல்லாருக்கும் போடுவதற்கு முடியாவிட்டாலும் கூட நம்ம வந்து ஒரு அதிகமான பாதிப்புள்ள பகுதியிலாச்சும் அதை பயன்படுத்தலாம். அப்போ அந்த தடுப்பூசி வந்து மேலும் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பற்றி அந்த அரசு கவலை கொள்ளவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஐஐடி சென்னையில் சில மாணவர்களும் பேராசிரியர்களும் கொசுக்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய கருவியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு உதவிகள் செய்து அதன் மூலமாக நம்ம வந்து இது பண்ணாக்க பல இடங்களில் அதை பயன்படுத்த முடியும். அப்போ இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை வந்து வரவேற்பது, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் இல்லாமல் நானும் வேலை செய்கிறேங்கிற மாதிரி காண்பிக்கிற அளவுக்கு தான் அரசு செயல்படுது. அதனால தான் டெங்கு காய்ச்சலை வந்து தடுக்கிறதுல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுதுன்னு நம்ம சொல்லணும். டெங்குவை பொறுத்தவரை அரசாங்கம் அதை ஒழிப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யலை அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒருவருக்கு டெங்கு இருந்தால் அது ஒரு 300 பேருக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 300 மடங்கு இருக்குது, 300 பேர்த்துக்கு இருக்கும். அது என்ன அடிப்படையில் நீங்கள் அந்த கணக்கை சொல்கிறீங்க? அதாவது என்னென்னாக்க டெங்கு காய்ச்சல் வந்து அந்த நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு சில பேருக்கு தான் காய்ச்சல் வரும், பல பேருக்கு காய்ச்சலோடு வராது. அதே மாதிரி சில பேருக்கு தான் வந்து கண்டுபிடிக்கிறோம், பல பேருக்கு நம்ம வந்து டெங்கு காய்ச்சல் கண்டுபிடிக்கிறதே இல்லை, காய்ச்சல் இருந்தாலும் கூட. அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகளில் வந்து இன்றைக்கி உலக நேரம் சொல்கிறேன்னாக்கா ஒரு நோயாளி இருந்தால் 300 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை வந்து அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனமே சொல்லியிருக்கு. இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் உண்மையான டெங்கு பாதிப்பை மறைக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரம் இதுதான். அப்போ நம்ம வந்து காட்டக்கூடிய புள்ளி விவரமே குறைவானது, அரசாங்க இறப்பு விகிதத்தை மறைக்கிறது. அப்போ இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய்க்கு நம்ம மருத்துவம் பார்க்க சென்றாலும் செலவு மிக அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அரசு மருத்துவமனைக்கு வரலாம் என்று பார்த்தால் இங்கு உயிரை காப்பாற்றுவார்களா இல்லை கொன்று விடுவார்களா என்ற ஒரு அச்சம் இயற்கையாகவே நோயாளிகளுக்கு ஏற்படுகிறது. ஏன் அது போன்ற ஒரு நிலை இருக்கிறது? இல்லை, அரசு வந்து என்ன பண்ணணும்னா மருத்துவ கட்டமைப்பு வசதியில் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. போதிய மருத்துவர்கள் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நியமிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ வசதியில் வந்து மருந்துகள், போதிய அளவிற்கு உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க நாங்கள் வந்து 40 செகண்டுக்குள்ளே டெங்கு காய்ச்சலை கண்டுபிடிப்போம், அந்த இரத்த அணுக்களை கண்டுபிடிப்பதற்கான கருவியில் நவீன கருவிகளை கொடுக்குறோம்னு அரசு சொன்னிச்சு. இந்த 40 செகண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 40 செகண்ட் பரிசோதனைக்கு கிட்ட 4 மணி நேரம் க்யூவில் நிற்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னாக்க இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் புள்ளி விவரங்களை அள்ளி விடுறாங்க அமைச்சர்களும் அரசு தரப்புலையும். ஆனால் என்னன்னாக்க
300 கருவியில் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான லேப் டெக்னீஷியனே கிடையாது. இப்போ லேப் டெக்னீஷியன் இப்போ தான் போட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ கருவிகளை வாங்கி கொடுத்துட்டு லேப் டெக்னீஷியன்லாம் எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? அப்போ எப்படி முரண்பாடாக இருக்குது பாருங்கள். 40 செகண்டில் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, கருவியில் வாங்கியாச்சு, ஆனால் பரிசோதனை செய்கிறதுக்கு அந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான குழப்பமான நிலைமையில தான் முரண்பாட்டோட அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க மிக மோசமான நிலையில் வந்து செவிலியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க வந்து நோயாளி வந்து நல்லா கவனிக்க முடியும்? அதாவது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து ஒரு 800 செவிலியர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 1500 செவிலியராச்சும் இருக்கணும். அப்போ சரிபாதி குறைவாக இருந்து கூட எப்படி கவனிக்க முடியும்? அப்போ ஏற்கனவே அவங்க கூட இந்த செவிலியர்கள் ரொம்ப தற்காலிகமாக போட்டு அவங்கள வந்து அவுட் சோர்சிங்கில் போட்டு எந்த விதமான மனித உரிமையும் இல்லாமல் அவங்கள நடத்துகிறாங்க. இன்றைக்கி கூட சமீபத்தில் கூட போராட்டம் நடந்துச்சு. அவுட் சோர்சிங்கில் போட்ட செவிலியர்களுக்கு வந்து போடுகின்ற பொழுது இந்த அதிமுக அரசு எவ்வளோ தெரியுமா ஊதியம் கொடுத்தது? 5500 ரூபா தான். 5500. இந்த டெங்கோட மறுபக்கத்தையும் பார்க்கணும். ஒரு பக்கம் நோயாளி இறக்குறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவத்துறை ஊழியர்கள்னால எவ்வளோ சிரமத்தை உள்ளாராங்க, குறிப்பாக செவிலியர்கள் எவ்வளோ சிரமங்கள் உள்ளாராங்க, கஷ்டங்கள் உள்ளாராங்கிறதே பார்க்கணும். அது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இன்னொரு சைடில் நடக்குது. 5500 ரூபாய் சம்பளம் கொடுத்தா எப்படி இங்கே வேலை செய்வாங்க? அப்போ அவங்கள வந்து பர்மனன்ட் பண்ணணும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போட்டிருக்கூடிய ஷாமியான பந்தல் வந்து போலீஸ் காவல்துறை வந்து வலுக்கட்டாயமாக அந்த அகற்றிட்டு போகிறாங்க. இப்போ வருகின்ற 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அந்த செவிலியர் தற்காலிகமாக இருக்கக்கூடிய செவிலியர் ஒரு 7500 பேர் மேலே இருக்காங்க. அவங்க வந்து பர்மனன்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றல. ஆனால் டெங்கு காய்ச்சல் பரவுது, மழைக்காலம் பரவக்கூடிய நோய்கள்லாம் பரவுங்கிறதுக்காக அவங்க தங்களுடைய கோரிக்கையில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா போராட்ட வடிவங்களை மாற்றி இன்னைக்கு வந்து கெஞ்சி கூத்தாடுற நிலைமையில் தான் இருக்காங்க. தவிர்க்க முடியாமல் 16ஆம் தேதியில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதுவரை அரசு பேச்சுவார்த்தை நடத்தல. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு சுரண்டல், மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய மனித வளத்தை வைத்துக்கொண்டு அவங்களை அதிக நேரம் பணியாற்ற செய்வது, இப்படிப்பட்ட கொடுமையை வந்து இந்த அரசு இழைத்து கொண்டிருக்கிறது. அதே நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ இதெல்லாம் தீர்த்தால் தான் நம்முடைய மக்களுக்கு தரமான இலவச சிகிச்சை கிடைக்கும், மனித உரிமை மீறல் இருக்காங்கிறது என்னுடைய கருத்து. மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் காக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கிறார்கள். இவர்கள் வேலை நிறுத்தம் செய்யலாமா, உரிமைகளுக்காக போராடலாமா வேலை நிறுத்தம் செய்து என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்கள். அதாவது என்னை கேட்டால் செவிலியர்கள் மட்டுமல்ல, மருத்துவர்கள் மட்டுமல்ல, மருத்துவத்துறை ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்வது மக்களுக்கு பல சிரமங்களை உருவாக்கும். அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டுங்கிறது தான். ஆனால் நம்முடைய அரசியல் சட்டப்படி அவங்களுக்கு போராடுவதற்கான ரைட்டு இருக்குது. ஆனால் மற்ற துறையினர்கள் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாருடைய உரிமையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் மருத்துவத்துறை ஊழியர்கள் வந்து நியாயமான கோரிக்கை வைக்கின்ற பொழுது அவர்கள் வேலை நிறுத்த அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து அரசு உருவாக்கக்கூடாது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 16ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு போக போகிறோம்னு. கருப்பு பேட்ச்சு அதே மாதிரி கோரிக்கை அட்டையெல்லாம் வச்சுட்டு அவங்க பணியாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு செவிலியர் வந்து அந்த மாதிரி கருப்பு பட்டை அணிந்திருக்கிறத பார்த்து என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த செவிலியர் வந்து கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு சரிப்பா நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதுபோல் அவருடைய பேரை சொல்லுங்கள், அவருடைய பேரை குறிச்சிங்கன்னு சொல்லி மிரட்டுதங்க சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இதுவா அணுகுமுறை? அப்போ வந்து கோரிக்கை வைக்கின்ற பொழுது அது கோரிக்கை வந்து நியாயமானு பார்த்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தினா நிச்சயமாக வேலை நிறுத்தத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ வந்து மருத்துவத்துறை பணியாளர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் சில அடிப்படையான உரிமைகள் இருக்குது. அப்போ எங்கேயாச்சும் ஒரு டாக்டர் போயிட்டு எனக்கு இலவசமாக ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துருவாங்களா? இல்லை அந்த வீட்டுக்கு வந்து பால் இலவசமாக போட்டுருவாங்களா? செவிலியருக்கு பால் இலவசமாக கொடுப்பாங்களா? இல்லை போக்குவரத்து இலவசமாக கொடுப்பாங்களா? எல்லாமே அவங்கள்ட்டையும் காசு வாங்க தானே செய்கிறாங்க. அப்போ அவருடைய தேவையில் வந்து அந்த அரசாங்கம் அந்த சமூகம் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை இருக்குது இல்லையா? அப்போ வந்து 5500 ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும்? எப்படி சென்னை மாநகரம் போன்ற ஒரு நகரத்தில் வந்து ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? அது அப்போ எப்படி குடும்பம் நடத்தும்? அந்த பகுதி நீங்கள் பார்க்க வேண்டாமா? அப்போ அவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கொடுத்தா ஏன் அவங்க போராட போகிறாங்க? அப்போ போராடுகின்ற சூழலே நீங்கள் தான் உருவாக்குறீங்க. 5000 அப்போ அதாவது உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அந்த என்ன சொல்லியிருக்கனாக்க நாடு முழுவதும் செவிலியர்களுக்கு குறைந்தபட்சம் மாதந்தோறும் 20000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த நிபுணருக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கனாக்க எல்லா ஸ்டேட்டுடைய ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, மத்திய ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, மருத்துவத்துறையினர் இருக்காங்க. அப்போ அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஒவ்வொரு மாதம் குறைந்தபட்சம் 20000 ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு என்ன ஊதியம் கொடுக்குது? 5500 ரூபா தான். நீங்கள் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டக்குள்ள நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி இருந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது பதிலாக தனியார் மருத்துவமனை செய்யலைனாக்கா அதை வந்து செய்ய வேண்டும்னு சொல்லி வற்புறுத்துவது பதிலாக அரசாங்கமே 5500 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, தனியார் மருத்துவமனை எப்படி 20000 கொடுப்பாங்க? அப்போ போராட தூண்டுவதே யாரு? நீங்கள் தான். அப்போ போராட தூண்டுவதே அரசு தான். அப்போ போராடினால் தவறு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர்கள் போராடாமல் இருக்க என்று சொன்னால் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும்.
நேற்றைய தினம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள 3 அரசு மருத்துவர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம், அதே போலவே தமிழ்நாடு அரசு அனைத்து டாக்டர் சங்கம் போன்ற 3 அமைப்புகள் சேர்ந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அமைச்சிருக்காங்க. சென்னை மருத்துவர்கள் கூட்டம் போட்டு அதில் கூட்டு செயல்பாட்டுக்கான குழு அமைச்சிருக்காங்க. அவர்கள் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், சலுகைகள் வழங்க வேண்டும், அதே போல ப்ரொமோஷன் வழங்க வேண்டும் குறிப்பாக என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக குறைவாக ஊதியம் வாங்கக்கூடிய டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் தான் இருக்காங்க. அப்போ அந்த கோரிக்கை வைத்திருக்காங்க. உடனே செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, செய்ய வேண்டிய சொல்ல போட்டு தானே போவாங்க. அப்போ அரசு மருத்துவம் போராடக்கூடாதுன்னு நீதிமன்றத்துடைய துணை வச்சு தடுத்து நிறுத்துவாங்க. இது போன்று தான் அரசு செய்கிறது. எனவே இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கைகளை உரிய நேரத்தில் பரிசீலனை செய்து தீர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அது மாதிரி செய்யாதனால தான் போராட்டம் வெடிக்குங்கிறத என்னுடைய கருத்து. சரி, அரசாங்கம் ஏன் அரசு மருத்துவமனைகள் மீது கவனம் செலுத்துவதில்லை அல்லது தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வதில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படையா இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது அடிப்படையாக எனக்கு மக்களுக்கு சேவை செய்கிற பொறுப்பு எனக்கு கிடையாது. உனக்கு சிகிச்சை வேணுமா, நீயே பார்த்துக்க, நீயே செலவு செஞ்சுக்க என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு நம்முடைய நலக்கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த நலக்கொள்கையின் காரணமாக மாநில அரசுகள் அதை சௌரியமாக எடுத்துக்கொண்டு, அதை நல்ல வசதியாக எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்கனாக்க நோயாளிகளை தனியார் மருத்துவமனை நோக்கி அனுப்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. நம்மளா விரட்டுறது போல அவங்களா போகட்டும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குறாங்க. அதனால தான் அரசு மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகள் தரமாக வழங்கினாலும் கூட அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்தவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்முடைய அரசு மருத்துவர்கள் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இதே மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. அப்போ இதே மாற்று அறுவை சிகிச்சைக்கான கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணாங்க. ஏன் தனியார் நோக்கி மக்கள் போகிறாங்க? அதே போல் பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டான்லி மருத்துவர்கள் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. அதேபோல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நம்முடைய ஒரு கை போயிடுச்சுன்னா இன்னொருத்தர் மூளைச்சாவு உள்ளாருடைய கரத்தை எடுத்து நம்மளுக்கு பொருத்த முடியும், கால்களை பொருத்த முடியும். அதுக்கான திறமையான டாக்டர் அங்கே இருக்காங்க. அதுக்கு ஒரு 10 கோடி ரூபா நிதி கூடுதலாக ஒதுக்கினா போதும், அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்போ கையில் இருந்தவர்கள் கால் இல்லாதவங்களுக்கு காலை பொருத்த முடியும். அப்போ இதையெல்லாம் அரசு மருத்துவமனை செய்ய முடியும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது ஏன் அரசு உதவி செய்ய மாட்டேங்குது? 10 கோடி ரூபா பெரிய பணமாக அரசுக்கு. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் எல்லா விதமான சிகிச்சையும் நம்ம வழங்க முடியும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுனாக்க அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துவது பதிலாக, அரசு மருத்துவமனை தேவையான உதவிகளை செய்வது பதிலாக இன்றைக்கு தனியார் மருத்துவமனை நோக்கி நோயாளிகள் போக வேண்டும் என்பதற்காக தான் போதிய நிதி ஒதுக்குறதில் அரசு மருத்துவம் முடக்குகிறது என்பதுதான் என்னோட குற்றச்சாட்டு. அப்போ இதில் தனியார் மருத்துவமனையில் வளர வேண்டும், தனியாரை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும் உள்நோக்கம் அதில் அடங்கியிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்தியாவை போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் மருத்துவ வசதி என்பது அனைவருக்குமே இலவசமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமாக சாத்தியம்தான். ஏன் சாத்தியம்னு நான் சொல்கிறேன்னாக்கா, இந்தியாவில் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கக்கூடிய நிதி ரொம்ப குறைவு தான். மத்திய மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்தே 1.4% தான் ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்குறாங்க. உலகத்திலேயே மிக குறைவாக நிதி ஒதுக்கிற நாட்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே 4 நாடு தான் இருக்குது. இந்தியா கடையோடியில் இருக்குது, நமக்கு கீழே 4 நாடு தான் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் மருத்துவத்துக்காக செலவு செய்யக்கூடிய தொகையில் பார்க்குறப்ப அரசுடைய பங்கு, இப்போ நான் 100 ரூபா மருத்துவத்துக்காக செலவு செய்கிறேன்னா அதில் அரசு 20 ரூபா அளவுக்கு தான் அது ஏற்றுக்கொள்கிறது. மீதி 80 ரூபாய் நான் சொந்த பணத்துலேருந்து செலவு செய்கிறேன். அதுலேயும் 80 ரூபா பார்த்தீங்கன்னா எதுக்கு போகுதுனாக்கா, நான் செலவு செய்யக்கூடிய 80 ரூபாயிலையும் 80% இதுக்கு போனால் மருந்துக்கு தான் போகுது. அப்போ அரசாங்கம் குறைந்த விலையில் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் மருந்து உற்பத்தி செய்து அதை பொது விநியோக இடங்கள் மூலமாகவும் அதே போல் பொதுவான இடங்களையும் குறைந்த விலையில் விற்கலாம், அரசு மருத்துவம் இலவசமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாக்க மருத்துவத்தோட அந்த கட்டணங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும். நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான நிதியை இராணுவத்துக்காக ஒதுக்குறாங்க. இராணுவத்துக்கு நிதியை ஒதுக்க வேண்டாம்னு சொல்ல, இராணுவத்தை ஒதுக்க வேண்டும், ஆனால் மிக அதிகமாக அதில் ஒதுக்கப்படுகிறது. அவ்வாறு ஒதுக்கின்ற பொழுது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கூட இல்லை. இப்போ நம்ம இந்தியா 50,000 கோடி ரூபாயை ரஷ்யாவிலேருந்து ஏவுகணை பாதுகாப்பு கருவிகளை சாதனங்களை பொறுத்துவதற்காக வாங்குறேன்னு சொல்கிறாங்க. ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்குவதற்காக. இப்போ அது பயனளிக்குமா? இந்தியாவுக்கு பயனளிக்காது. ஏன் பயனளிக்காதுனாக்க, பாகிஸ்தான்லேருந்து ஒரு அணு ஆயுத ஏவுகணை போட்டாக்க இந்தியாவில் 3 நிமிஷத்தில் விழுந்துடும். அதை தடுப்பதற்கான அவகாசமே இல்லை. இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஏவுகணை ரஷ்யா மேலே போட்டால் போய் சேர 20 நிமிஷம் ஆகும். அப்போ ரஷ்யா தடுக்க முடியும், அமெரிக்கா ஓரளவு தடுக்க முடியும். இந்த முழுமையான பாதுகாப்பு எந்த நாட்டுக்கும் கொடுத்துறாது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டில் அண்டை நாடுகளோட உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமாக, பேச்சுவார்த்தை மூலமாக, ராஜேந்திரன் மூலமாக, வெளியுறவு குழுவின் மூலமாக தான் நம்ம ஒரு சமாதானத்தை நோக்கி போக முடியும், போர் இல்லாத சூழல் உருவாக்க முடியும். வெறும் ஆயுதங்கள் மூலம் மட்டும் உருவாக்கிட முடியாது. 50,000 கோடி ரூபாயை வெறும் ஏவுகணை எதிர்ப்பு சாதனத்துக்கு வாங்குற அரசாங்கம் அந்த நிதியை மக்களுடைய மக்கள் நலத்துறையை ஒதுக்கக்கூடாது. அதே போல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இன்சென்டிவாக வழங்குறாங்க.
அப்போ அப்படிப்பட்ட நிதியை மக்கள் நலத்துறை ஒதுக்கக்கூடாது. இது போன்று ஏராளமான தொகை வந்து தேவையில்லாமல் அரசினால் விரைவு செய்யப்படுகிறது, செலவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட தொகையை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கினாக்க நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமே இலவசமான தரமான சிகிச்சை அரசினால் கொடுக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க வெறும் மக்கள் நலத்துறை ஒதுக்குற நிதி பார்த்தீங்கன்னாக்க பர் கேபிட்டா வந்து $18 தான். இதே அமெரிக்கா போன்ற நாடுகளில் அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியை பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க $400 $500 மேலே அவங்க ஒதுக்குறாங்க. இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவாக தான் ஒதுக்குறோம். அதேமாதிரி நிதி குறைவாக இருந்தாலும் கூட பயன்படுத்துறது முக்கியம். இப்போ கியூபாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவில் பர் கேபிட்டா ஒதுக்குற நிதியை விட கியூபாவில் வந்து பர் கேபிட்டா ஒரு நபருக்கு மக்கள் நலத்துறை ஒதுக்குற நிதி வந்து குறைவு. ஆனால் எஃபிஷியண்டாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால் தரமான சிகிச்சை கொடுக்க முடியுது. அப்போ அந்த மாதிரி ரோல் மாடல்லாம் பார்த்து நம்ம மாற்றங்களை செய்யணும். மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது. மருத்துவத்துறையில் நிதியே குறைவாக தான் ஒதுக்குறோம். அந்த குறைவான நிதியிலே மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அது பதிலாக தேவையில்லாத கருவிகளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவது, அதன் மூலமாக சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரிகள் கொள்ளையடிக்கக்கூடிய போக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதேமாதிரி 10,000 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மாயாவதி அவருடைய ஆட்சி காலத்தில் யூபியில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தில் நிதியை வந்து முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கருவிகளை வந்து அதிக விலை கொடுத்துலாம் வாங்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உருவாக்குது. அப்போ அரசு நினைத்தால் திட்டமிட்டால் ஹெல்த்தை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்ற முடியும். நம்ம அனைத்து மக்களுக்கும் தரமான இலவச சிகிச்சை கொடுக்க முடியும். அனைவருக்கும் தரமான இலவச சிகிச்சை கொடுக்கணும்னு சொன்னாக்க நாளைக்கே அதானி அம்பானி வந்து கியூவில் நிற்க போகிறதில்ல. யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்க தனியாட்டு தான் போக போகிறாங்க. யாருக்கெல்லாம் வசதி ஏதோ அவங்க தான் அரசு மருத்துவமனை பயன்படுத்த போகிறாங்க. அதனால் அனைவருக்கும் தரமான இலவச சிகிச்சை கொடுக்க வேண்டும். அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் என்பதை நம்ம மாற்ற வேண்டும். அதுக்கு தேவையான கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அரசு மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய மரணங்கள் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா வசதி குறைவு. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், தீ விபத்தில் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் சம்பவம். அடுத்தது வெண்டிலேட்டர், இதெல்லாம் திடீரென்று மின்சாரம் நின்று போய் வெண்டிலேட்டர் இயங்காமல் நிகழக்கூடிய மரணங்கள். இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லுங்க. இதற்காக அரசு வெறும் நஷ்டஈடு வழங்கினால் போதுமா, இல்லை இனி நடக்கக்கூடாது என்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா? அதாவது வெறும் நஷ்டஈடு மட்டுமே போதாது, நஷ்டஈடும் பல இடங்களில் வழங்குறதில்லை. அப்போ அரசு மருத்துவமனையில் வந்து பல இடங்களில் தீ விபத்து நடக்குது. கேம்ஸ் நடந்துச்சு, ஸ்டான்லி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி அண்மையில் பாண்டிச்சேரியில் கூட நடந்துச்சு. இந்த மாதிரிலாம் பல இடங்கள் நடந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி விபத்து நடக்காமல் தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பராமரிப்பு மிக மோசமாக இருக்குது. அரசில் இருக்கிற இதில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கருவியில் வாங்குறாங்க. அந்த கருவியில் பராமரிப்பதற்கான பொறியியல் நிபுணர்களை போடுறதில்லை. அதெல்லாம் முக்கியமான பிரச்சனை இருக்குது. எல்லா மாவட்ட மருத்துவமனையிலும் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கூட போதிய அளவுக்கு வென்டிலேட்டர் கிடையாது. இன்றைக்கி வந்து எக்மோ போன்ற கருவிலாம் வந்து மரியாதைக்கு முன்னாள் முதல் ஜெயலலிதா அட்மிட் ஆனப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கருவியில் எந்த அரசு மருத்துவமனையிலும் கிடையாது. அப்போ அந்த நவீன கருவியெல்லாம் ஏன் அரசு மருத்துவமனையில் இல்லை? அப்போ அந்த டெங்கு காய்ச்சலால் இறக்கக்கூடிய நோயாளிகள் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த வென்டிலேட்டர் போன்ற கருவிகள் இல்லாத ஒரு காரணம். அதெல்லாம் மறைக்கப்படுது. நாங்கள் வந்து சிகிச்சை நல்லா தான் கொடுத்தோம், நோயாளி வந்து கடைசி நேரத்தை வந்தாங்கிற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்து நம்மளை வந்து அவங்க தப்பிச்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னாக்க தனியார் மருத்துவமனையில் பல நோயாளிகள் வந்து சுவாச கோளாறு வந்து டெங்குனால் சுவாச கோளாறு வந்து பிரச்சனை வந்து வென்டிலேட்டரில் இருந்து அதன் மூலமாக காப்பாற்றப்பட்டவங்களாம் வந்திருக்காங்க. அரசு மருத்துவமனையில் வந்து வென்டிலேட்டர்னால இறக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து அரசு மருத்துவமனைக்கு எல்லா விதமான கருவிகளையும் நவீன கருவிகளையும் போதிய அளவுக்கு வாங்க வேண்டும். அதே போல் இது பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் செய்ய தான் முடியும். இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க சிறுநீரக பாதிப்பு உள்ளானவங்களுக்கு, செயலிழப்பு உள்ளானவங்களுக்கு நம்ம டயாலிசிஸ் கூட இலவசமாக பண்ண முடியாத நிலைமையில தான் அரசு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டும். அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாதனால பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி கோரக்பூரில் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் மட்டும் 300 குழந்தைகள் மேலே இறந்தாங்க. அதுக்கு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்னால இல்லாதனால 72 குழந்தைகள் இறந்தாங்க. அதே மாதிரி சத்தீஸ்கரில் இறந்துருக்காங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னாக்க பன்றி காய்ச்சல்னால 400 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. நாடு முழுவதுமே மோசமான நிலைமை நிலவுகிறது. தமிழ்நாடு விதிவிலக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நாடு முழுவதுமே மிக மோசமான ஒரு கொந்தளிப்பான நிலை தான் மருத்துவத்துறையில் இருக்கிறது. எனவே இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னைக்கு பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் பச்சிளம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனாக்க அது ஆம்புலன்ஸ் கிடையாது. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையெல்லாம் இந்தியாவில் இருக்கிறது ரொம்பவுமே வருத்தமாக இருக்கிறது. உண்மையிலேயே மக்களுடைய அந்த அடிப்படை தேவையான மருத்துவ வசதியை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமையுமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நாள்தோறும் பல அரிய தகவல்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது மனித இயல்பு. எனவே நாள்தோறும் பல புதிய தகவல்களை வழங்கும் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் இன்று என்ன அரிய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போதெல்லாம்
பெரிய திரைப்படங்கள் பேசப்படுகிற அளவுக்கு சில நேரங்களில் சில குறும்படங்களும் மக்களால், குறிப்பாக இளைஞர்களால் பேசப்படுகின்றன. அண்மையில் லக்ஷ்மி என்று ஒரு குறும்படம் வெளியாகி இருக்கிறது 5-6 நாள்களுக்கு முன்பு. பார்க்கிற நண்பர்கள் லக்ஷ்மி படத்தை இன்னமும் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார்கள். அதிலே ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்கிறது என்பதால் அந்த குறும்படம் வெகு விரைந்து பரவி கொண்டிருக்கிறது. 5 நாட்களுக்குள் 2 லட்சம் பேருக்கு மேலாக அந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள். எனவே அந்த படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற நவீன உலகத்தினுடைய கட்டாயம் நம்மையும் நெருக்குகிறது. அந்த படம் கணவன் மனைவி உறவுக்கு இடையிலான ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வந்து தருகிற செய்தியாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒரு நடுத்தட்டு குடும்பம். அவன் ஒரு பட்டறையில் வேலை செய்கிறவன், அந்த பெண் ஒரு அச்சகத்தில் வேலை செய்கிறாள். 2 பேருக்கும் ஒரு குழந்தை. மிக இயந்திரமயமான வாழ்க்கை. காலையில் எழுந்தவுடன் 2 பேரும் அலுவலகத்தை நோக்கி ஓட வேண்டும், பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும். மாலையிலே திரும்ப வந்து இரவு உணவை முடித்து கணவன் மனைவிக்கான இல்லற வாழ்க்கையிலும் எந்த குறையும் இல்லாமல் தினந்தோறும் அந்த உடல் உறவு வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற கணவன், பிறகு அடுத்த நாள் காலையில் இப்படியே ஒரு 1000 முறை ஓடுகிற கிரைண்டரை போல சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை என்று அந்த குறும்படத்திலேயே ஒரு வசனம் வருகிறது. அப்போது கணவனுக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணிடமிருந்து அழைப்பு வருகிறது. அது யார் என்று அவன் சொல்லவில்லை, மறைத்து விடுகிறான். பிறகு இவள் நினைத்து பார்க்கிறாள், இவளுடைய வாழ்விலும் அப்படி ஒரு மாற்றம் நிகழ்கிறது. தொடர்ந்து வேலைக்கு தொடர்வண்டியிலே போகிற போது ஒரு ஆடவனை சந்திக்கிறாள். 2 நாள் 3 நாள் 1 வாரம், அதற்கு பிறகு ஒரு மெல்லிய புன்னகை. பிறகு எதிர்பாராத ஒரு சூழலில் 2 பேரும் சந்தித்து கொள்கிறார்கள். ஒருவர் பெயரை ஒருவர் அப்போதுதான் கேட்கிறார்கள். ஒருவருக்குள் ஒருவர் நெருக்கம் ஏற்படுகிறது. பிறகு ஒரு நாள் இரவு அவனுடன் தங்குகிறாள். பிறகு மீண்டும் இந்த வீட்டுக்கு வந்து சேருகிறாள். இங்கும் அங்குமாக இருக்கிறாள் என்பதாக கதை நுட்பமாக அதை நேரடியாக இல்லாமல் சொல்லுகிறது. 2 வாழ்க்கைக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த வாழ்க்கை மிக இயந்திரமயமானதாகவும், அந்த வாழ்க்கை கலை, சிற்பம், ஓவியம் என்பதாகவும் இருக்கிறது. இந்த இடத்திலே இருந்து பார்க்கிற போது அக்கறை பச்சையாக இருக்கிறது. எனவே அவன் மீது இவளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அவன் இந்த பெண்ணை ரசிக்கிறான், கணவன் இந்த பெண்ணை ரசிக்கவில்லை. இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு தினந்தோறும் நடக்கிற சாதாரண மனிதர்களின் வாழ்வில் உள்ள நிகழ்வுகளாக இருக்கின்றன. ஆனால் அந்த இளைஞனிடத்தில் பாரதியின் கவிதைகளும், அவன் வரைந்த ஓவியங்களும், அவன் செதுக்குகிற சிற்பங்களும் இந்த பெண்ணுக்கு இன்னொரு உலகத்தை கொண்டு வந்து தருகின்றன. இதுதான் அந்த கதை. இது ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டை குலைக்கிறது என்கிற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இது பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், ஒரு பெண் தன் மீது, தன் உடம்பின் மீதான உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளையும் பெற்றவள் என்கிற கருத்தும் இருக்கிறது. எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் மிக நிதானமாகவும் நேர்மையாகவும் இந்த படத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே ஏற்படுகிற ஒரு அழுத்தம் காரணமாக கணவன் தன்னை கவனிக்கவில்லை, அல்லது இந்த வாழ்க்கை என்பது செக்குமாட்டு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதால் தான் இன்னொருவனை பார்க்கிற போது அவனிடத்திலும் அவளுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது என்று இதனை அப்படி நியாயப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஒரு நேரத்தில் ஒருவருக்கு மீதான சிலர் மீது கூட நமக்கு அன்பு ஏற்படலாம். மனம் என்பது ஒரு சிக்கலானது. எந்த நேரத்தில் எதை நாடும் என்று சொல்ல முடியாது. இவையெல்லாம் ஒரு இயற்கையின் போக்கு என்பதாக எழுத்தாளர் மனுஷபுத்திரன் சொல்லுகிறார். மனுஷபுத்திரன் பார்வையிலே இது ஒரு பெரிய பெண் விடுதலையோ ஒரு புரட்சியோ ஏதுமில்லை. ஒரு மனித வாழ்க்கையில், மனித மனத்தில் நிகழ்கிற இயல்பான சில மாற்றங்கள், இதனை கொண்டு வந்து இந்த ஒழுக்க கோட்பாடுகளுக்குள் சிக்க வைத்து நாம் விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை என்பது மனுஷபுத்திரனுடைய கருத்து. என்னிடத்திலே கருத்து சொன்ன நண்பர்கள் சிலர், எழுத்தாளர்கள், அப்படி அந்த பெண்ணுக்கு ஏதேனும் வாழ்வில் ஒரு நெருக்கடி இருக்குமானால் அதை தன் கணவனிடத்திலே பேசியிருக்கலாம். இப்படி இன்னொரு விதத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டியதில்லை என்கிற கருத்து வெளிப்பட்டது. அந்த கணவன் மனைவி வாழ்க்கையிலே பெரிய கொடுமைகள் ஏதும் நடப்பதாக காட்டப்படவில்லை. இந்த பெண் மட்டுமில்லை, அவளுடைய கணவனும் இயந்திரமயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு பட்டறையிலே தான் தொழில் செய்கிறான். ஆனால் அவனுக்கும் ஒரு பெண் தோழி தேவைப்பட்ட போது இவளுக்கும் ஒரு ஆண் நண்பன் தேவைப்படக்கூடாதா என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது.
இப்படி ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்று என்பதே இயற்கை இல்லை. ஒருவேளை அவனுக்கு பெண் தோழியே இல்லை என்றால் இந்த பெண்ணுக்கு ஆண் நண்பரே இருக்கக்கூடாது என்று சட்டம் வகுக்க முடியாது. அல்லது இவள் ஒரு ஆணோடு தொடர்பு அல்லது நட்பு வைத்திருப்பதால் தான் அவன் கெட்டுப்போனான் என்றெல்லாம் சொல்லி நியாயப்படுத்த வேண்டிய தேவையில்லை. வாழ்வின் போக்குகள் பலவிதமானவை. இயல்பாக மனிதர்களை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இப்படி பல நிர்பந்தங்கள், பல கட்டுப்பாடுகள், பல ஒழுங்கு விதிகள் இவைகளை கொண்டு வாழ்க்கையை செயற்கையாகத்தான் தீர்மானிக்க முடியும் என்பதும் ஒரு கருத்தாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவு மனுஷபுத்திரனினுடைய கருத்து மிக எளிமையானதாகவும் சரியானதாகவும் எனக்கு பட்டது. ஒருவேளை அவருடைய கருத்துக்களை நான் கேட்காமல் இந்த படத்தை மட்டும் பார்த்துவிட்டு நான் என்னுடைய எண்ணத்தை சொல்வதாக இருந்தாலும் ஏறத்தாழ அந்த எண்ணம் அவருடைய கருத்தோடு தான் ஒத்ததாக இருக்கிறது. காரணம், நம்மிடத்திலே பல்வேறு விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதுவும் ஆணை விட பெண்ணுக்கு இந்த சமூகத்தில் மிக கூடுதலான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆண் தன் மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திரைப்படத்தில் வருகிற ஒரு நடிகையின் அழகை வியந்து பாராட்டலாம். ஆனால் எந்த ஒரு மனைவியும் தன் கணவனிடத்தில் அந்த கதாநாயகன் எத்தனை அழகு என்று சொல்லிவிட முடியாது. அப்படி சொன்னால் அது ஒழுக்கக்கேடு. இவன் சொன்னால் இது ரசனையின் வெளிப்பாடு என்பதாகத்தான் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. நீண்ட மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றாலும் இன்னமும் ஒரு சமநிலை வந்துவிடவில்லை. இன்னமும் ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் பெரும்பான்மையாக பெண்ணுக்கு இந்த சமூகத்திலே இல்லை. இரண்டாவதாக, இது ஒரு பெரிய பெண் விடுதலை போராட்டம் என்று சொல்ல வேண்டியதும் இல்லை. ஆண் தவறு செய்கிறான், எனவே பெண்ணும் தவறு செய்யலாம் என்று சொல்லுவதே இரண்டையும் தவறு என்று பார்க்கிற பார்வையினுடைய வெளிப்பாடு. ஒருவருக்கு பெண் தோழி இருப்பதோ ஒரு பெண்ணுக்கு ஆண் நண்பர் இருப்பதோ தவறாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அது ஆண் நட்பாக இருக்கிறதா, அதனையும் தாண்டி அது உடல் உறவு வரைக்கும் செல்லுகிறதா என்பதெல்லாம் நாம் பல்வேறு விதமான அளவுகோல்களை, கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. இயற்கையான போக்கு என்பது நாம் விதித்திருக்கிற விதிகளுக்கு மாறுபட்டது தான். ஆனாலும் ஏன் சில கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் இயற்கை இப்படித்தான் என்பதற்காக அல்ல. இயற்கையின் போக்கில் முழுமையாக போய்விடுவதற்கு சமூகத்தில் வாய்ப்புகள் குறைவு. அப்படி போகிற நேரத்தில் சமூகத்திற்கு தேவையான ஒழுங்கு குலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி வாழலாம் என்கிற நிலைமை வந்துவிடுமானால் சமூகம் என்பது ஒரு விதமான குழப்பமான சூழலுக்கு உள்ளாகிவிடும். எனவே இவை இயற்கை அல்ல, செயற்கையான கட்டுப்பாடுகள் தான். ஆனாலும் சில வேளைகளில் சில கட்டுப்பாடுகள், சில செயற்கையான கட்டுப்பாடுகள் தேவையான கட்டுப்பாடுகளாகவும் இருக்கின்றன என்பதால் அதனை நாம் பின்பற்ற முனைகிறோமே தவிர மிக கண்டிப்பாக, மிக துல்லியமாக அப்படி நாம் வாழ்ந்துவிட முடியாது. இவையெல்லாம் காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கு அழைத்து சென்று விடும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். காட்டுமிராண்டி வாழ்க்கை என்பதும் அவ்வளவு மோசமான வாழ்க்கையா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயற்கையோடு இயற்கையாக மனிதன் வாழ்ந்திருக்கிறான். எல்லாவற்றையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். வழக்கமான அளவுகோல்களை வைத்துக்கொண்டு இந்த படத்தை புறந்தள்ளிவிட வேண்டியதில்லை. இதற்குள் இருக்கிற பல உண்மைகளை நாம் நிதானமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே அவற்றை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் நம் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் என்கிறார்கள். இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம இந்த 6th சென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அறிவு. மனிதனுக்கு ஏற்கனவே 6 அறிவு இருக்கே, இது என்ன புது தொழில்நுட்பம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல்ங்கிற 5 உணர்வுகளோட பகுத்தறிவுகின்ற அந்த அறிவு 6வது அறிவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 6வது அறிவை இயந்திரத்திற்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். கேபேஜ் இன் கேபேஜ் அவுட்டும்பாங்க. என்ன குப்பை போகுதோ அந்த குப்பை தான் வெளில வரும். அதுவாக அதுக்கு செய்ய தெரியாது. நம்ம எழுதி கொடுக்குற அந்த கோடிங்கை பொறுத்து தான் கம்ப்யூட்டருடைய செயல்பாடு இருக்கும்.
இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் அந்த 6ஆம் அறிவு 6th சென்ஸுங்கிற இந்த தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை தகவல்களோடு இணைத்து அதனோடு அளவாட முடியும். இந்த பொருட்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை முதல்ல கண்டுபிடித்தவர் அவர் தான் அந்த துறையினுடைய தந்தை அப்படிம்பாங்க, இந்த மிஸ்டர் மான்கிறவர். இந்த 6ஆம் அறிவை கண்டுபிடித்த மான்க்கு அப்புறம் இந்திய மாணவர் ஒருவர் பிரணாப் மிஸ்த்ரி அப்படிங்கிறவர் இந்த 6ஆம் அறிவினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போனார். இந்த தொழில்நுட்பத்தை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட பிரணாப் மிஸ்த்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஓப்பன் சோர்ஸ் கோடு தான், அதாவது காசு இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான், இதை நான் விலைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை, என்னுடைய நோக்கமே இது அடிமட்ட மக்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு ரொம்ப ஒரு சமூக ஈடுபாடோடு சொன்னார். சரி, அந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்யுது, இந்த தொழில்நுட்பத்துக்கு வேண்டிய கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா, ஒரு ப்ரொஜெக்டர், அப்புறம் கை விரல்களில் போடுற அளவுக்கு சில கலர்ஃபுல் பேண்டேஜஸ், பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. இந்த உபகரணங்கள், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன், இந்த உபகரணங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த 6th சென்ஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு இந்த பிரணாப் மிஸ்த்ரிங்கிறவர். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா பேஸோட இணைச்சு உரையாடக்கூடிய ஒரு நிலை அது. உதாரணமாக சொல்ல போகிறோன்னா, இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு உதாரணமாக நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி ஒரு 5-6 கேமராக்கள் பல கோணத்தில் என்னை படம் பிடித்துட்ருக்கோம். என்னுடைய இமேஜு பல வகையில் பிடிக்கப்பட்ட இந்த கேமராக்களை ஒருங்கிணைத்து நம்ம அங்கே அனுப்ப முடியும். இந்த டெக்னாலஜியில் பெரிய அளவில் பெரிய பொருட்கள் தேவையில்லை. இதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் அணியக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனு, ஒரு சின்ன கேமரா, ஒரு பட்டைகள், இவைகள் தான். இவைகளை கொண்டே ஒரு கம்ப்யூட்டர் இயக்க முடியும். நம்ம தனியாக கொண்டு போகணுங்கிற, ஒரு லேப்டாப் மாதிரி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் பையில் இருக்கும், கேமரா எந்த இடத்துல நிற்குமோ அந்த இடத்துல கேமராக்கள் இருக்கும். இதுதான் இந்த இதனுடைய அமைப்பு. இது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க வச்சுங்களேன். ஃபோன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கீபோர்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கீபோர்டை கையில் ஒலி வகையாக செலுத்தி நமக்கு 1 2 3 4 எண்களோட எழுத்துக்களும் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டைப் பண்ணி இங்கேருந்து பண்ணாலே உங்களுக்கு ஃபோன் இயங்க ஆரம்பிக்கும். மணி பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்ட் வாட்ச் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கையில், இந்த ரிஸ்ட் இடத்துல, இந்த மணிக்கட்டில் ஒரு வட்டமான ஒரு உருவத்தை கொண்டு அதில் எண்களை கொண்டு வச்சுட்டோம்னா அன்றைக்கி இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆக ஒரு ஃபோன் பண்ண முடியும். ஒரு ரிஸ்ட் வாட்சை வச்சு நம்மளால் வாட்சே இல்லாமல் மணி பார்க்க முடியும். இது போன்ற தொழில்நுட்பத்தை மிக எளிதாக ஆக்கியிருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஜியாகிரபிக்கல் மேப். அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் எப்படி ஜிபிஆர்எஸில் நம்ம போக போக அந்த இடங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுதோ, அதுபோல் இந்த மேப்பில் நம்ம இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த வகையில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கையை கொண்டு அந்த அந்த மேப்பில் நகர்த்தினாலே அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே போக முடியும். அதுக்கு மூலகாரணமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா, ஒரு ப்ரொஜெக்டரு அல்லது ஒரு கையில் போடக்கூடிய அந்த பட்டைகள். இது இந்த பட்டைகள் பார்த்திங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற 4 கலரில் இருக்கும்.
நம்முடைய விரல்கள் நுனியில் இந்த பட்டைகளை பொருத்திடுவாங்க. இந்த பட்டைகள் இந்த 4 வகையான சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் கையை வச்சு அப்படியே கொண்டு போனோம்னா நம்ம கட்டை விரல்லையும் அல்லது ஆள்காட்டி விரல்லையும் இருக்கிற இந்த பட்டைகள் நம்மளை அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போகும். இது ஒரு வகை. புகைப்படம் எடுக்க முடியும். அதுக்கு தனியாக கேமரா வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ண முடியும். உதாரணமாக இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் ஏற்கனவே இந்த இடத்துல சுற்றப்பட்டிருக்கு. இது நம்முடைய மற்ற சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம கையை கொண்டு போனோம்னா இந்த சதுரத்துக்குள்ளார விழக்கூடிய காட்சிகள் படங்களை அப்படியே படம் பிடிச்சிடும். ஸோ ஒருத்தரை படம் பிடிக்கணும்னா தனியாக கேமரா வேணாம், இந்த கைகளை வச்சு இப்படி பண்ணாலே போகிறோம், படம் பிடிக்கப்பட்டோம். சரி, இந்த பிடிக்கப்பட்ட படத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருடைய டெஸ்க்டாப்பில் வைக்கலாம், இல்லை இந்த செவுத்தில் பதிக்கலாம், இல்லை உங்களுடைய நோட் புக்கில் அதை பதிவு பண்ணலாம். சரி, அப்படி பதிவு பண்ண புகைப்படத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் அப்படியே ஜூம் பண்ணவும் முடியும். ஆக புகைப்படம் எடுக்க முடியும், டெலிஃபோன் பண்ண முடியும், அல்லது ஒரு மேப்பை ப்ரௌஸ் பண்ண முடியும். இதோட முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டே நம்ம அதோட தொடர்பு கொண்டு பேச முடியுங்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், உங்கள் கையில் விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு போர்டிங் பாஸ் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த போர்டிங் பாஸ்க்கை நீங்கள் இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் மூலம் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப இந்த போர்டிங் பாஸை வச்சு இந்த கிளம்பக்கூடிய விமானம் சரியான நேரத்தில் கிளம்புமா, எந்த நேரத்தில் கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புத்தகம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரிவ்யூவை அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நல்ல புத்தகமா என்ன, எவ்வளோ காப்பிகள் விற்கப்பட்டிருக்கு, ஆசிரியர் யார், பப்ளிஷர் யார் என்ற முழு தகவலையும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஆக எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம தகவல் மூலம் தொடர்பு கொண்டு அதோடு அளவாளக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு பேர் 6th சென்ஸ். இது குறிப்பாக உடல் ஊனமுற்றோர்களுக்கு அல்லது நல்ல கண் தெரியாதவர்கள் வச்சுங்களேன், அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். முன்னைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த மிஸ்ட்ரியோட பேசுகிறப்ப இந்த தொழில்நுட்பத்தை ரிமோட் சென்சிங்கோடு ஏன் கொண்டு வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். இந்தியாவை அலங்கரித்து கொண்டிருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால், நம் சுற்றுச்சூழலில் இருக்கிற அந்த சுற்றித் திரிகிற பறவை இனங்கள். இன்று கூட பறவைகளை பார்க்கிற பொழுது நாம் பரவசமாவது உண்டு. ஏனென்றால் பறவைகளை பார்த்து அதனுடைய வாழ்க்கை முறையை அறிந்து நாம் அதில் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு. ஆனால் இந்தியாவிற்கு ஒரு தனித்தன்மை இன்னும் என்னவென்று கேட்டால், நம்முடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கே இருக்கிற பறவை இனங்கள் பலவிதமாக இருக்கிறது. இந்த தனித்தன்மை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டினுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அங்கே உள்ள பறவைகளினுடைய தன்மை வேறாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கிற பொழுது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் பறவை இனங்கள் அழகாக நம்முடைய இந்தியாவை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பறவை இனங்கள் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக குறைந்து வந்து கொண்டிருக்கிற கவலை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்வது மிகவும் நல்லது. ஆனால்தான் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் இந்தியாவிற்கு வந்து நம்முடைய பறவை இனங்களை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலும் சிறப்பாக லண்டன் மாநகரத்தில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் நம்முடைய பறவை இனங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவில் பார்க்கிற பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு தகவல் என்னவென்று கேட்டால், இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச், குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களால் பறவைகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
அதோடு அதிகமாக குறைகிற வாய்ப்பு என்பதோடு இல்லாமல் பறவைகள் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாதிரி பறவை இனங்களை பாதுகாப்பதற்கு நாம் பல நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டியிருக்கிறது. அதிலும் சிறப்பாக ஆசிய நாடுகளில் இருக்கின்ற பறவை இனங்களினுடைய தன்மையை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 370 வகையான பறவை இனங்கள் நம்ம ஆசிய நாடுகளில் இருக்கிறது. அந்த 370 வகையிலும் கிட்டத்தட்ட 250 வகை இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு குறைபாடு என்னவென்று கேட்டால், அவ்வளோ அதிகமான தொகுதிகளை உள்ளடக்கிய நம்முடைய பறவை இனங்களில் 61 விழுக்காடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி தான் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பறவை இனங்கள் ஒரு சுற்றுச்சூழலினுடைய சுகாதாரத்தை நிற்கிற காரணிகளாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதை இண்டிகேட்டர் என்று சொல்வார்கள். ஒரு இடத்தில் பறவை இருப்பது, சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிளி இருக்கிற பகுதிகளில் நாம் தெளிவாக சொல்லிவிடலாம், இந்த இடம் சுத்தமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இடங்களில் அதிகமாக காக்கா இருக்கிறது என்றால் அந்த இடம் இப்பொழுது அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற ஒரு காரணிகளாக இவை இருக்கிறது. இதை போன்றுதான் பல காரணிகள் நம்முடைய பறவைகளை வைத்து புரிந்து கொள்ளலாம். ஒரு தட்பவெப்ப நிலையாக இருக்கலாம், அல்லது அதனுடைய சுற்றுச்சூழல் தன்மை எப்படி இருந்தால் கூட அதனுடைய தன்மையை சுட்டி காட்டுகிற அளவிற்கு அந்த பறவை இனங்களுடைய எண்ணிக்கையும் பறவை இனங்களுடைய வாழ்க்கை முறையும் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தட்பவெப்ப நிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அதுவும் உலக வெப்பமயமாக்கல் மூலம் ஏற்படுகிற அந்த மாற்றத்தில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். பொதுவாகவே பறவை இனங்கள் தங்களுடைய வாழிடத்தை உறுதியாக பற்றிக்கொள்ளும். ஏனென்றால் அப்படி இடத்தில்தான் அது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து உணவருந்தி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உணவு அருந்துவதில்லை, இனப்பெருக்கம் செய்வதில்லை. அதே போன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்வதனுடைய காரணமாகத்தான் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியிலே ஒரு பெரிய மாற்றம் வருவதனால் அது இனப்பெருக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அதனுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நம்முடைய ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது. ஆனால்தான் இந்த மாதிரி ஒரு உலக வெப்பமயமாக்கலினால் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை ஈடு செய்து அதற்கு ஏற்படுகிற மாற்றத்தையும் நாம் அந்த பறவைகள் வாழுகிற ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு செல்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும். இல்லை என்றால் நம்முடைய சுற்றுச்சூழலின் சுகாதாரமாக திகழக்கூடிய அந்த பறவை இனங்கள் அழிந்து போவதற்கு பல வாய்ப்பு இருக்கிறது. இன்று கூட நகரங்களில் பார்க்கிற பொழுது சிட்டுக்குருவி சுத்தமாகவே இல்லை என்று ஆகிவிட்டது. அதற்கு காரணம் என்பது நமக்கு என்ன என்பது எல்லாருக்குமே இப்போ புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் மொபைல் டவர் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தினால் ஏற்படுகிற அந்த மைக்ரோவேவ்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த காற்று அலையினால் பறவை இனங்கள் சிறப்பாக இந்த சிட்டுக்குருவிகள் அந்த இடத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் நகரங்களிலிருந்து வெளிப்புறம் சென்று இப்பொழுது வெளிப்புறத்திலிருந்தும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்பது என்று கேட்டால், இன்றைக்கு பறவைகள் அழித்திருக்கிறோம், பறவை இனங்களை தொலைத்திருக்கிறோம். நாளைக்கு இது மனிதனுக்கே பெரும் பாதிப்பாக உருவாகும் கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இந்த மாதிரி பறவை இனங்கள், இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், பறவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடியது. சில நேரங்களில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது, அதே மாதிரி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறது. ஆனால் அந்த பேர்ட் மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு எது வேண்டும் என்று கேட்டால், இந்த மாதிரி பறவைகள் ஒவ்வொரு நேரங்களில் சில இடங்களை தேர்ந்து கொண்டு அங்கே கிடைக்கின்ற உணவுகளையும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டு இனப்பெருக்கத்தை செய்வதற்கு தன்னுடைய இடத்தை தெரிந்து வைத்து கொண்டு அத்தகைய ஒரு பேர்ட் மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பறவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறது. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களால்
அந்த மாதிரி ஒரு நகர்வுகளே ஒரு பெரிய பிரச்சனையாக பறவைகளுக்கு இருந்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் பல நேரங்களில் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு அது வந்துவிட்டதனுடைய காரணமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த பறவை இனங்கள் வேறு நாட்டுக்கு சென்று விடுகிறது. இதனால் பல பிரச்சனைகள் வருவதை புரிந்து கொண்டதனால்தான் இன்றைக்கி ஆராய்ச்சிகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய தட்பவெப்ப நிலையும் சுகாதாரத்தையும் ஒழுங்காக பராமரிக்கிற பொழுது இந்த மாதிரி பறவை இனங்கள் நம்மிடமே இருந்து நம்முடைய வாழ்க்கை முறையில் முக்கியமான பங்கை பெறுவதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மையை சுட்டி காட்டுகிற ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் பறவை இனங்கள் அழிய அழிய அது மனிதனுக்கும் ஒரு அழிவை தருகிறது என்பதை புரிந்து கொள்கிற போது இந்த மாதிரி பறவை இனங்களை நாம் பாதுகாக்க முற்படுவோம்.